வெற்றி வாகி சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதிலும் இதற்காக என் செல்ல பிள்ளைகள் இங்கு மனமருந்திக் கொண்டு இருக்கின்றார்கள். நீ எதிர்பார்த்த உறவின் மூலம் நீ எதிர்பார்த்த உறவை நான் முன் வீடு தேடி வர வைக்கத்தான் போகிறேன். இந்த முருகனே ஐயனே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது சற்றும் உன் மனம் களைப்படைந்து விடாதே. வாழ்க்கையே இப்படித்தானோ, நமக்கு மட்டும்தான் இப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று போடு நடந்து கொள்ளாதே. எதுவாயினும் சரி, எனக்காக என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. கடினமான வேலையிலும் கரடு முரடான பாதையிலும் உனக்காக நான் இங்கு ஏற்றத்தை பிறப்பிக்க என் கரத்தையும் என் வேலையும் கொண்டு வந்திருக்கும் போது வேலோடும் மயிலோடும் உனக்காக நீ பார்க்கும் திசைகளிலெல்லாம் திரும்பும் திசைகளிலெல்லாம் உனக்கு துணையாக இந்த சரவணனே நிற்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ என் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும், என் அருகில் வந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதன் பிறகும் எதற்காக உன் மனதில் எதையோ நினைத்து கொள்கின்றாய்? ஒவ்வொரு போராட்டமும் இப்படித்தான் போராடி போராடி இங்கு என்ன செய்வது ஏது செய்வதென்று அறியாது திக்கற்று திசையற்று பாதை தெரியாமல் இங்கு திணறிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நல்லதொரு தெளிவினையும் முடிவினையும் தருவதற்காக நீ எதிர்பார்த்த உறவை உன் வீட்டிற்கே வர வைக்கத்தான் இந்த முருகனானவன் வந்து விட்டேன். உன் வேண்டுதலை என்னிடம் வைத்து விட்டாய் அல்லவா? அதன் பிறகும் சற்றும் ஏன் நீ நிலை தடுமாறுகிறாய்? சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், உன் வேண்டுதல் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் என்னுடைய பதில் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. அந்த நல்ல நாளுக்காகத்தானே இந்த முருகனிடம் நீ முறையிட்டு கொண்டும் காத்து கொண்டும் இருந்தாய். அந்த காத்திருப்புக்கான பொறுமைக்கான பலனை நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். நான் உனக்கானதை கொடுப்பதற்காக இந்த முருகனே உன் வீடு தேடி உன் உறவின் மூலம் வந்திருக்கும் போது யாரவர் என்றுதானே உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, அந்த உறவானவர் உனக்கு வேண்டியவராக இருக்கலாம், உனக்கு பிரியமானவராக இருக்கலாம், உன் அன்புக்குரியவராக இருக்கலாம், உன் உயிருக்கு நிகரான உறவாக இருக்கலாம். அப்படிப்பட்ட உறவைத்தான் நான் உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். நீ வெற்றியின் பக்கம் செல்வதற்கு இங்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இங்கு தடைகள் படுத்தி கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அத்தனை வழிகளையும் என் பிள்ளைகள் தாங்கிக் கொண்டு இந்த முருகனின் மீது நம்பிக்கை கொண்டு முருகா முருகா என்று ஓடோடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ என் நெஞ்சிலே உன்னை நான் அமர்த்தி இருக்கும் போது உன்னை கைவிட்டு விடுவேனோ கையேந்தி விட்டு விடுவேனோ என்று மட்டும் நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த அப்பனின் மீது மட்டும் நீ கையேந்தி விட்டாயே, அதன் பிறகு மற்றவர்கள் மீது நீ யாசகம் பெறும் நிலையை நான் ஒரு பொழுதும் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது. நல்லதை நானே முன்னின்று நடத்தி என் ஆசையும் அருளையும் உனக்கு தர வந்து இருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் கவலைகளை நீயாகவே இங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த கவலையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய வேலையை நான் கண்காணித்து கொண்டு இருக்கும் போது சொல்லும் செயலும் சிந்தனையும் இந்த முருகனை சுற்றியே இருந்துவிட்டு போகட்டும். முருகா முருகா என்று நீ அழைக்கும் வார்த்தனையிலே நான் மனமுருகி என் பிள்ளைக்கு தேவையானதை செய்துவிட்டுத்தான் உன் கண்முன்னே வந்து காட்சி கொடுக்க போகிறேன். தடைகளை தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றார்கள். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? உன் மனம் கலங்காதே. எந்த ஒரு வேளையிலும் உனக்காக விடை கொடுக்கவும் பதில் கொடுக்கவும் உன் வேண்டுதலை நிறைவேற்றவும் தான் இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடக்க இருக்கும் நல்லதே நானே முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கும் போது எல்லா வேண்டுதலையும் நானே பார்த்து கொண்டு இருக்கும் போது இடையில் வருகின்ற தடைகளை நினைத்து எல்லாம் நீ மனம் கலங்காதே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற காலமும் நேரமும் இப்பொழுது உனக்கு புரிந்துவிட்டதா?
உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் சொல்வதற்குத்தான் சில பல போராட்டத்தை இங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றேன். அந்த போராட்டமானதில் இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. அந்த இறுதி கட்டமானது வெற்றி பெறும் தருவாயிலும் வெற்றி கிரீடத்தை உனக்கென்று நிரந்தரமாக்குவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே, நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. முருகனே, நான் உன்னை தினமும் வழிபடத்தானே செய்கின்றேன். ஆனால் மறுபடியும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. நீ ஒன்றை புரிந்து கொள். நீ கஷ்டப்படும் போது உன் கஷ்டத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாதே. சில சமயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நினைக்கும் வேளையிலே உன் கருமாவை நான் உனக்கு பதிலாக இங்கு அளித்து கொண்டு இருக்கின்றேன். இதில் மற்றவர்களை குறை சொல்லி என்ன நடக்கப் போகிறது? உன்னை என் அன்பாலும் கருணையாலும் ஆசீர்வாதத்தாலும் என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது, என் கருவறைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று இன்னுமா உனக்கு புரியவில்லை? நீ கேட்கின்றாய், இப்பொழுதே எனக்கானதை செய்து தாருங்கள் என்று. என் கண்ணின் மணியை, நான் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு என் கண்மூடி முழிக்கும் தருணமே உனக்கு போதுமானதுதான். அந்த போதுமான நேரத்தில் நான் உனக்கு தந்துவிட்டால் அதை நீ எங்கே எப்படி வைத்து பாதுகாத்து கொள்வாய் என்பதற்காகத்தான் நானும் இங்கு மனம் குழம்புகின்றேன். நீ கேட்டது கிடைக்கவில்லை என்று உடனே நம் அப்பன் ஐயன் நம்மோடு இல்லை என்று நீயாகவே ஒரு கணக்குக்கு வந்து விடுகிறாய். யார் சொன்னது? நீ கேட்டதை நான் கொடுப்பதற்குத்தான் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். உன் விதியை வெல்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி சற்றும் நிலை தடுமாறி கொண்டு இருக்காது. விதை விதைத்தவுடனே காய்கனி வந்து விடுமா என அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ செய்யும் நல்லதும் கெட்டதும் உன் கருமை வினையின் அளித்த பிறகுத்தான் உனக்கான பலனை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக உன் வேண்டுதலை இந்த முருகன் நான் இங்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கானது கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதற்கு சரியான நேரத்தை வகுத்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னுடைய வேலைகளை ஆரம்பித்து இருக்கின்றேன். இனியும் சற்றும் தாமதிக்காதே. உனக்கான காலத்தை உருவாக்கி கொண்டுதான் உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது தேவையில்லாததை எல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்து கொண்டு இருக்காதே. உனக்காக உன் முருகன் நான் நல்லதொரு செய்தியையும் மிக சரியான நேரத்தில் கொண்டு வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைத்து கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் முருகன் என்னை சுற்றியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நீ இப்பொழுது அனுபவிக்கும் கருமை வினையினை குறைத்து உனக்கு நல்லதொரு பயனை தான் தரப்போகிறேன். இன்னும் சொல்ல போனால் உன் கருமை வினையினை குறைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை கண்டெல்லாம் நீ அஞ்சிக் கொண்டு இருக்காது. ஏதாவது ஒரு செயலில் நீ தோல்வியுற்று விட்டால் விடனே உன் வாழ்க்கை முடிந்து விட்டது போல் எண்ணாதே. நீ விரைவில் அனைத்திலும் வெற்றியை காலம் காண போகிறாய். என் நேரமும் என் பாதுகாப்பில் தான் உள்ளாய். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரப்போகிறது. உனக்கான செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்கு இந்த முருகனே வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு நான் நல்லதொரு நேரத்தை நல்லதொரு காலத்தில் தருவதற்கு உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நம்மை கண்டு கொள்ள யாருமே இல்லையே என்று நினைக்காதே. நீ எதிர்பார்த்த உறவை தானே நினைத்து இங்கு ஏக்கம் கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் உறவை உனக்காகவே நான் கொண்டு வந்து இருக்கும் போது சற்றும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது. உனக்கான புதிய வழிகளை உருவாக்கி நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. நீ உன் கடமையை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக அடைவாய். என் குழந்தையே, உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்துத்தான் உன்னிடத்திலே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன்.
இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக உன் மனதில் தீராத குழப்பத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு இருக்கின்றாய். சற்றும் தாமதிக்காமல் நீ நடக்க வேண்டிய நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இரு. அது நடந்துவிட்டதாக எண்ணி சந்தோஷப்பட்டுக்கொள். அதற்காக இந்த முருகனிடம் நீ நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதை நீயே அறிந்து என்னிடம் மகிழ்ச்சியாக வரும் தருணத்தை எதிர்பார்த்துதான் இந்த முருகன் நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் நான் அழைக்கும் போது நீ என்னிடம் வருவாய். உன் விதி மாறத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.